குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 82 வயசு ஃபீமேல் பேஷண்ட். அவங்க வந்து கல்கட்டாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்க பேரனை பார்க்கறதுக்காக திருத்தணி வந்திருந்தாங்க. அவங்க பேரன் வந்து இங்கே ஸ்டேட் பேங்க்ல மேனேஜராக இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக கல்கட்டாலேருந்து திருத்தணி வந்திருந்தாங்க. வந்தப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பாத்ரூமில் வழுக்கி கீழே விழுந்து இடுப்பில் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆச்சு. அவங்களால அந்த கீழே விழுந்தப்புறம் சுத்தமாக எழுந்து நடக்க முடியல, பயங்கர வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே பீகாக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தப்போ அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ இடுப்பில் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆனது தெரிய வந்தது. 3-4 பீஸாக இடுப்பில் எலும்பு உடஞ்சிருந்தது. நார்மலாக ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வீட்டில் கீழே விழும்போது அவங்களுக்கு ஃப்ராக்சர்லாம் ஆகாது, ஏன்னா அவங்க எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எலும்பு ரொம்ப பலவீனமாயிடும். அது பேர் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் கீழே விழுறப்பையோ, பாத்ரூமில் வழுக்கி விழுறப்பையோ, தடுக்கி கீழே விழுறப்பையோ கூட அவங்களுக்கு இந்த மாதிரி மேஜர் ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பாத்ரூமில் விழுந்தப்பவே இடுப்பில் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில அவங்க ஹாஸ்பிட்டல் வந்தப்போ எக்ஸ்ரே பார்த்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கிறத அவங்க வீட்டில் உறவினர்கள் எல்லாருக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அவங்க கல்கட்டாவை சேர்ந்தவங்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மாதிரி உங்களால் இந்த நிலைமையில கல்கட்டா கூட்டிகிட்டு போக முடியாது, பீகாக் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்ற உறுதியை அவங்களுக்கு நான் கொடுத்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ற நிலைமைக்கு வந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கட்டு போட்டாலோ பெட்டில் படுக்க வச்சாலோ அவங்களால நடக்க முடியாது, வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனை அவங்களுக்கு பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்கள உடனே நடக்க வைக்கணும், அவங்க நிலைமையை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்காக ஒரே வழி ஆப்ரேட் பண்ணுறது தான். ஆப்ரேஷன்லேயே 2 வகை இருக்குது. இடுப்பு எலும்பு உடஞ்சதுன்னா ஒன்று ஸ்க்ரூ பிளேட் போட்டு அந்த போனை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்படி பண்ணால் அந்த எலும்பு கூடி அவங்க பின்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம், எலும்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. எந்த ஸ்க்ரூவோ பிளேட்டோ போட்டாலும் அந்த போனில் அவங்க நிற்காது. 2வது அவங்க நடக்கிறதுக்கும் ரொம்ப நாளாகும். அதனால வந்து இவங்களுக்கு என்ன முடிவு எடுத்தோம்னா அந்த எலும்பு உடஞ்சதை வந்து அந்த பால் எலும்பு, இடுப்பில் இருக்கிற பால் எலும்பு உடஞ்சிருக்கு. அது உடைஞ்சதுனால அந்த பாலையே மாற்றி நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா அவங்க உடனே அவங்கள நடக்க வைக்கலாம். எப்படி அடிபடுறதுக்கு முன்னாடி அவங்க நடந்தாங்களோ அதே மாதிரி அவங்கள நடக்க வைக்கலான்றது முடிவெடுத்து அவங்களுக்கு அந்த பால் மாத்திர ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணும். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாளே பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு, ஹார்ட் டாக்டரும் மயக்க டாக்டரையும் பார்த்துட்டு அடுத்த நாளே நாங்கள் அந்த ப்ரொசீஜரை எல்லாம் முடிவெடுத்தோம். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி பண்ணி முடிச்சு 2 நாளில் வந்து அவங்கள நடக்க வச்சோம். ஸோ அவங்களும் வந்து 2nd டே 3rd டேல நல்லா நடந்து 4வது நாள் அவங்க வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கல்கட்டாவே திரும்பி போயிட்டாங்க. ஸோ தேவர் வெரி ஹாப்பி. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா கல்கட்டாலேருந்து வந்து இங்கே புது ஊருக்கு வந்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா வசதியும் இருக்கிற பீகாக் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணி 3rd டே 4th டே அவங்க நடக்க வச்சே வீட்டுக்கு ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சோன்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கல்கட்டாலேருந்து வந்த பேஷண்ட்டை இந்த மாதிரி முதியவரை இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண வச்சு அவங்கள சந்தோஷமா திரும்பியும் அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சது பீகாக் ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் பர்சனலாக ரொம்ப பெருமையாக இருந்தது. 87 years old and she was admitted under Dr. Anil Chandar here, and I would like to say that the surgery has been excellently done, and within 24 hours she has been able to walk. And so I would like to thank the doctor, all the nurses and all the staff members for taking excellent care of my grandmother. And I would like to recommend Peacock Hospital to everyone, because it's not only affordable but also the healthcare is at par with the best. So I would like to thank each and everyone involved. I am much thankful to this Peacock Hospital. I am an 80 years of old lady and I came here with a broken thigh and hip bone. And as soon as I recover, I am surprised, and it is not my effort, all due to the staff, lawyers, nurses, doctors, supporting staff, everything. My namaskar, my pranam to all.